வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் வைகாசி 18ஆம் தேதி 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது, அதுவும் 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. மிகவும் ஜூன் மாதம் என்றாலே மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற வகையிலே 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலேயும் 6க்குடையவர் முயற்சி சாணத்திலே இருக்கின்றதும் 7க்குடையவர் புதன் பகவானும் உங்களுடைய முயற்சி சாணத்திலேயும் 3-8 என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்கார கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து 8ஆம் இடத்தை 8ஆம் இடத்ததிபதி பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலேயே இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மீன ராசிக்கு ராசி அதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும், இங்கே குரு பகவானும் சனி பகவான் ராசியிலே இருக்கின்ற அமைப்பு என்பது இனி வருகின்ற நாட்களிலே சற்று மந்த நிலைமை, சுறுசுறுப்பு, மெதுவாக செல்கின்ற ஒரு அமைப்பும் வேகமாக செல்கின்ற தொழிலாக இருந்தாலும் ராசியிலே சனி பகவான் இருக்கின்ற அமைப்பு ஒரு சிலருக்கு மந்த நிலையை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ஜென்ம ராசியிலேயே 7.5 சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு கொஞ்சம் மந்த நிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சனி பகவான் ராசியிலேயே 2.5 வருடம் இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கின்ற நேர்களும் மந்த நிலையை அடைகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6க்குடையவர் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இந்த மாதத்தில் சஞ்சாரம் இருக்கின்ற காரணத்தினாலே மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே அழகுகள் படுத்தக்கூடிய வீடு வாசல்களிலே அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் ஒரு சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் 8ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் தேவையில்லாத விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆண் ராசி அதிபதி ஆண் ராசியிலிருந்து ஆண் ராசியை பார்க்கின்றது என்பது முயற்சி சாணாதிபதி. எடுத்த வேகத்தில் சிந்திக்கக்கூடிய வேகத்தையும் உயர்வுகளையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாக்கு ஸ்தானங்களிலே கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8க்குடையவர் 2ஆம் இடத்திலே தன வாக்கு குடும்பஸ்தானங்களே குடும்பங்களிலே தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் விரோதங்கள், சகோதர சம்பந்தப்பட்ட உறவுகளிலே வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்திலே 8க்குடையவர் அமர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலே இந்த மாதங்கள் இருக்க பெறுகின்றதும், இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து இதனால் வரை பஞ்சமஸ்தானத்திலே நீச்ச கைதியிலே இருந்து கொண்டிருந்தவர் தற்போது பலமாக 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கின்ற பார்வையும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது கொடுத்தா கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கொடுப்பவர்களிடம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொடுக்கல் வாங்கல் செல்கின்றவர்களுக்கும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிதானமாகவும் தேவையில்லாத வாக்குவாதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்புகளிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. தடை தாமதம் முயற்சிகள் அனைத்துகளிலும் ஸ்லோவாக மெதுவாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதங்கள் இருக்கின்றது. 6க்குடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புகளிலேயும் இந்த சூரிய பகவான் ஜூன் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்திலே 6க்குடையவர் செல்கின்றது. கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் 6க்குடையவர் கேந்திர ஸ்தானங்களில் அமைய பெற்று அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களுக்காக பொருளாதாரங்கள் கடன் கிடைக்காதவர்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 4க்குடையவர் புதன் பகவானும் ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற 4ஆம் இடத்ததிபதி 7க்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமர்கின்றது. கல்யாண சுப விஷயங்கள் நடத்துகின்றதற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம், சூரிய பகவானும் புதன் பகவானும் 3 கிரக சேர்க்கை என்பது 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் வேலைகளிலே மாற்றத்தை நினைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் மாற்றம் கிடைக்கின்றது.
வெளிநாடு வெளியூர் செல்ல பெறுகின்ற ஒரு அமைப்பு. தொழில் காரகன் 10ஆம் இடத்திலே, குரு பகவானும் சனி பகவானும் 10ஆம் இடத்திலே பார்வைக்கு கண்டிப்பாக தொழில்களிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பணி செய்கின்றவர்களுக்கும் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பிலேயும், சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்களுக்கும் நடத்துகின்ற ஒரு அமைப்பு. காரணம், ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பல பெற்றும் அந்த புதன் பகவானும் 3ஆம் இடத்திலிருந்து இங்கே சூரியன் புதன் குரு பகவான் 3 கிரகங்களில் சேர்க்கையும் பரிபூர்ணமாக கேந்திர ஸ்தானங்களில் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. உயர்ந்த துறைகளிலே பணிபுரிகின்றவர்களுக்கும் ஊதிய உயர்வுகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் ஊதிய உயர்வுகள், பணி உயர்வுகள், பணி மாற்றங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. வரன் அமையாதவர்களுக்கும் 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றது. வம்பு வழக்கு கசப்புகளிலே இருந்து தடை தாமதங்களிலே கல்யாணம் இருந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே அந்த தடைகள் நீங்கி நல்லதொரு சுபபோகமான கல்யாண வைபவங்கள், குழந்தை பாக்கியம் பெறுகின்றவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. தடை தாமதங்கள் வம்பு வழக்குகளிலே கோர்ட்டு கேசுகள் இருந்தவர்களுக்கும் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் என்பது 8ஆம் இடத்திலே மட்டுமல்ல 12ஆம் இடத்திலே இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வகையிலே கேந்திர ஸ்தானங்களிலே தனகாரகனும் இங்கே 3 கூடையோரும் 2ஆம் இடத்திலே இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றதும் எதிர்பாராத புதையல் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி இருக்கின்றது என்பது அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்திலே இருக்கின்றது. சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கும் செல்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஜூன் மாதம் என்பது இருக்கின்றது. 9 கூடையோர் 6ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்திலே செவ்வாயின் பார்வையும், தொழில்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கும் கண்டிப்பாக 2ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே தொழில் மாற்றம் வேணும் என்று நினைப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 10 கூடையோர் கேந்திர ஸ்தானங்களில் பலம்பட்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது தொழில்காரகன் பலமாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் முயற்சி சனாதிபதியும் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுக்கின்ற வேகத்தில் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குடும்ப ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திலே மறைகின்றதும் 2ஆம் இடத்திலே 3 கூடையோர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்கின்றவர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே, பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில சிக்கல் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சகோதர உறவுகளிலே கசப்புகளும் தேவையில்லாத பண விரயங்களும், பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களையும் தடைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே வாகனத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது 8 கூடையோர் தேவையில்லாத வாகன செலவுகளையும் தேவையில்லாத விரை செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது சுபகிரகம் 2ஆம் இடத்திலே இருந்து இதனால் வரையில் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தவர்களுக்கும் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதங்களிலே மீனராசி இலக்கணத்தில் உள்ளவர்களுக்கு 8 கூடையோர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே சுபவோகமான நல்ல முடிவுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கும் 2ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் சுகஸ்தானத்திலேயும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கின்ற அமைப்பு. குழந்தை பாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே குரு பகவான், செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.